கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே எலெக்ஷன் ஜுரம் தமிழ்நாட்டில் அப்படியே பரவிட்டு இருக்கு. பரபரப்பு ஜுரம் பரவிட்டு இருக்க சமயத்தில் தவக சைடில் மட்டும் ஒரு சைலண்டான அமைதி இருக்குது. ஸோ இந்த தடவை எலெக்ஷனில் என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்கள் அரசியலுக்குள்ளே வந்ததால் அவரும் எலெக்ஷனில் போட்டியிடுறதால ஒரு பெரிய மாற்றம் நடக்க போதும் அப்படின்னு சொல்லி ஒரு வைப்ரேஷன் நம்பர் 1 டிஎம்கேவும் சரி ஏடிஎம்கேவும் சரி பெருசாக மெஜாரிட்டி வராதுங்க, யாரோ ஒரு சப்போர்ட் தேவைப்படும். அந்த நேரத்தில் கொஞ்சம் சீட்டு கையில் வச்சிருக்கக்கூடிய விஜய் அவர்கள் தான் தீர்மானிப்பார். டெஃபினட்டாக விஜய் சதவீத ஓட்டு வாங்குவாரே தவிர அவர் ஆட்சி அமைக்கிற அளவுக்கு வருவாரான்னு தெரியாது. கூர்ந்து நம்ம கவனிக்கும் போது இந்த நாளையும் தவிர்த்து 5ஆவதா ஒன்று நடக்க போகுதுங்கிறது தான் என் மைண்டில் படுது. கிளாப்ரெடி நேயர்களுக்கு வணக்கம். என்ன கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே எலெக்ஷன் ஜுரம் தமிழ்நாட்டில் அப்படியே பரவிட்டு இருக்கு. அங்கங்கே கூட்டணி கட்சிகளுடைய பேச்சுவார்த்தைகள் போயிட்டுருக்கு. கூட்டணியில் பேச்சுவார்த்தை உடன்படாமல் சில பேர் வெளியே வராங்க. அப்படி இப்படின்னு மெதுவாக ஒரு பரபரப்பு ஜுரம் பரவிட்டு இருக்க சமயத்தில் தவக சைடில் மட்டும் ஒரு சைலண்டான அமைதி இருக்குது. என்னடா இது? அதாவது நம்ம வீடியோ ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கிற இந்த டேட்டில் மார்ச் 24ஆம் தேதி அன்னை வரைக்கும் தவக சைட்லேருந்து ஒரு சைலண்ட்டான ஒரு வைப்ஸ் தான் கேட்டுக்கிட்டு இருக்கு. என்னடா சத்தத்தையே காணுமே அப்படின்னா அப்படியே ஏதோ ஒரு அங்கே ஒரு பெரிய ஒரு பிரச்சாரத்திற்கான ஒரு விஷயம் ரெடி ஆகிட்டு இருக்குன்றது மட்டும் நமக்கு தெரியுது. சரி, அந்த பிரச்சார வியூகத்தை பற்றி நம்ம அப்புறம் பேசலாம். அதுக்கு முன்னாடி இப்போது என்ன இந்த ரிசல்ட் என்னவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நமக்கு தெரிஞ்ச நண்பர்கள் வட்டாரம், நம்ம சந்திக்கிற மனிதர்கள் அவங்ககிட்டலாம் மெதுவாக, ஏன்னா எந்த வருடமும் இல்லாத, அதாவது கடந்த 5 ஆண்டுக்கு முன்னாடி நடந்த எலெக்ஷன் ஆகட்டும், அதற்கு முன்னாடி நடந்த எலெக்ஷன் ஆகட்டும், அப்போ நடந்த அந்த கடந்த 2 சட்டசபை தேர்தலும் இல்லை அதுக்கு முன்னாடி நடந்த சட்டசபை தேர்தலை விட இந்த சட்டசபை தேர்தல் ஒரு சின்ன பரபரப்பு கிரியேட் பண்ண காரணம் தவிர்க்க முடியாத காரணியாக திரு விஜய் அவர்கள் தான் இருக்கார். இப்போ அப்படிப்பட்ட நேரத்தில் இந்த ரிசல்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு எடுக்கும்போது, பலதரப்பட்ட கருத்துக்களை எடுக்கும்போது உங்களுக்கு ஒரு 3 பாயிண்ட் வேலிட் பாயிண்ட் கிடச்சிது. நம்பர் 1 என்ன சொன்னாங்கன்னா, அதாவது நான் சந்தித்த அரசியலை ரொம்ப உற்று நோக்கக்கூடிய, அரசியலை பற்றி கொஞ்சம் தெளிவான ஞானம் உள்ளவர்கள் இவங்ககிட்டலாம் பேசுகிறப்போ அவங்க சொன்ன டிப்ஸை வச்சு பார்க்கும்போது, நம்பர் 1 அதாவது டிஎம்கேவும் சரி ஏடிஎம்கேவும் சரி பெருசாக மெஜாரிட்டி வராதுங்க, ஆனால் நிச்சயமாக அவங்க ஒரு யாரோ ஒரு சப்போர்ட் தேவைப்படும். அந்த நேரத்தில் கொஞ்சம் சீட்டு கையில் வச்சுருக்கக்கூடிய விஜய் அவர்கள் தான் தீர்மானிப்பார் யார் சிஎம்மாக ஆட்சி அமைக்கிறது அப்படின்ற ஒரு முக்கியமான காரணியாக விஜய் அவர்கள் இருப்பார். எலெக்ஷன் ரிசல்ட் வர்றப்போ அவங்க கொஞ்சம் வாங்கியிருப்பாங்க, அங்கங்கே உதிரி கட்சிலாம் கொஞ்சம் வாங்கியிருக்கும், விஜய் சால்டவுன் வாங்கியிருப்பார். ஸோ அவர் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறோம் அவங்க சிஎம் ஆவாங்க அப்படின்ற சூழல் வரும் அப்படின்னு ஒரு சாரார் சொன்னாங்க. இது பாயிண்ட் 1 ஆச்சா. பாயிண்ட் 2 என்ன சொன்னாங்கன்னா, சார் அப்படிலாம் விஜய் பெருசாக ஒன்றும் ஓட்டு அவர் வாங்க மாட்டார் சார், அவர் ஒரு சதவீதமான ஓட்டு மட்டும் வாங்குவார். அது என்ன சதவீதமான ஓட்டு வாங்குறாருன்றது நமக்கு எலெக்ஷனுக்கு அப்புறம் தெரியும். ஆனால் சாலிடாக 2 பெருங்கட்சிகளில், அதாவது திமுக அல்லது அதிமுக 2 பெருங்கட்சிகளில் ஒரு கட்சி தான் ஆட்சியை அமைக்கும். அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. டெஃபினட்டாக விஜய் சதவீத ஓட்டு வாங்குவாரே தவிர அவர் ஆட்சி அமைக்கிற அளவுக்கு வருவாரான்னு தெரியாதுன்னு ஒரு சாரார் சொன்னாங்க. அப்போ இது பாயிண்ட் 2. சரி, பாயிண்ட் 3 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. அவங்க சொன்னது எப்படி சொன்னாங்கன்னா, சார் இந்த ஒரு சட்டசபை எலெக்ஷனில் மக்கள் நல கூட்டணின்னு வச்சாங்க இல்லையா, அப்போ பார்த்தீங்கன்னா மக்கள் நல கூட்டணி கொஞ்சம் ஓட்டுகளை பிரித்தாங்க. அதனால் என்ன ஆகி போச்சுன்னா திமுக 10 சீட்டில் தான் தோற்றுட்டாங்க. அப்போ ஏடிஎம்கே, அதாவது முதலமைச்சராக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் தலைமையில் இருந்த ஏடிஎம்கே நல்ல ஸ்விங்கில் அவங்க தான் ஆட்சி அமைச்சாங்க. இந்த 10 சீட்டு போனது காரணம் இந்த மக்கள் நல கூட்டணி தான் மெயின் ஒரு காரணியாக இருந்துச்சு. அதே மாதிரி இந்த தடவை விஜய் அவர்கள் ஒரு காரணியாக இருந்து அதிமுக வர முடியாத அளவுக்கு அவர் ஒரு சீட்டை எடுத்ததால் டிஎம்கே நல்ல ஈஸியாக ஆட்சிக்கு வந்துடணும்னு ஒரு பாயிண்ட் சொன்னாங்க. இது 3வது ஆச்சா. இந்த 3 காரணி தான் நமக்கு எலெக்ஷன் ரிசல்ட்டாக இருக்கணும் இல்லையா.
நான் 3 பாயிண்ட் இப்போ சொன்னேன். அதாவது நமக்கு தெரிஞ்ச அரசியல் வல்லுநர்கள், அரசியல் பேசுகிறவங்கட்டலாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த 3 விதமான கருத்து சொன்னாங்க. அப்போ இந்த 3 விதமான கருத்து தானே எலெக்ஷன் ரிசல்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாருடைய எண்ணமாகவும் இருக்கும் இல்லையா? ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த 3 தவிர 4வது ஒரு காரணியை வந்து தளபதி விஜய் அவர்கள் வந்து போட்டிருப்பாரு தான் எனக்கு தோணுது. ஏன் அதை போட்டிருப்பாரு அப்படின்னா, நீங்கள் ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா தாவேக்கா பற்றி வெளியே வரக்கூடிய நியூஸ் ஆகட்டுமே, திடீர்னு பார்த்தீங்கன்னா இப்போ கூட ஒரு போன வாரத்தில் பார்த்தீங்கன்னா என்டியில் சேர போகிறார் ஒரு பரபரப்பான நியூஸ் தான் இருந்துக்கிட்டு இருந்துச்சு. அதுமாரி அவர் கடைசியாக சிபிஐ ஆஃபீஸுக்கு போகிறப்போ கூட்டணி பேச தான் போயிடுறாரு, அப்படியே சிபிஐ ஆஃபீஸ் போய்ட்டு கூட்டணி பேசிட்டு வந்தவொடனே கூட்டணி அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இப்படிலாம் சோஷியல் மீடியாக்களில் நியூஸ் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் அது எதுவுமே இல்லாமல் வந்து இறங்கின உடனே கூட்டணி கிடையாது, தனித்து தான் போட்டிடுவோம் அப்படின்னு அவர் சொல்லிட்டார். அப்போது இந்த தாவேக்கா வந்து இப்படி செயல்பட போகுது, அப்படி செயல்பட போகுது, அங்கே கூட்டணி வைக்க போகிறாங்க, இங்கே கூட்டணி வைக்க போகிறாங்க, தாவேக்காவுடைய வியூகம் இதுதான்னு சோசியல் மீடியாக்களில் இருக்கக்கூடிய இப்போ நம்மளை மாதிரி ஆட்கள் எனக்கு என்ன கருத்து கருத்து சொல்கிறோம் இல்லையா, அதை மாதிரி மற்றவர்களும் அங்கங்கே கருத்தை சொல்லிகிட்டு இருக்காங்களே தவிர, ஸோ வெளியே உள்ள மற்ற ஆட்கள் தான் வந்து தாவேக்கா அப்படி செயல்பட போகுது, தாவேக்கா இப்படி செயல்பட போகுது பேசிக்கிறாங்களதால தாவேக்கா தனியாக ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு விஷயத்துலையும் அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா அவங்க தரப்புலேருந்து கொஞ்சம் இப்படி கிளப்பி விட்றாங்களோ, இப்படி கிளப்பி விட்டுட்டு அவங்க வேறு ஒரு வியூகத்தை அமைக்கிறாங்களோன்னு கூட அப்பப்போ நமக்கு இந்த என்ன சொல்கிறது, இந்த திரைக்கதையுடைய அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் போதாங்களோ, ஒரு விஷயத்தை கிளப்பி விட்டுட்டு வேற ஒரு ட்விஸ்ட் பண்ணியிருந்தாங்களோன்னு கூட இருக்கலாம். ஸோ 4வது காரணியாக விஜய் அவர்கள் கணக்கு போட்டிருப்பார். ஏன்னா நம்ம சாதாரணமாக வந்து வீடியோ போடுறதுக்கே நம்ம 4-5 பேர்கிட்ட கேட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு ஒரு கருத்தை சொல்லும்போது, ஒரு பெரிய பார்ட்டி ஆரம்பித்து ஒரு பெரிய ஒரு அரசியல் சூழலில் களமிறக்கிறவர் அவர் நிச்சயமாக வந்துட்டு ஒரு விஷயத்தை வந்து ஸ்ட்ராட்டஜி பண்ணியிருப்பார். அவர் எல்லா அரசியல் உள்ளவங்கள்ட்டையும் பேசியிருப்பார். அவருடைய நாலேஜுக்கு நிறைய பேர் அவருக்கு காரணம்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ அவருடைய வியூகம் ஒன்று இருக்கும். அப்போ அது 4வது காரணி ஆயிடுச்சு இல்லையா? இந்த 4 காரணி இப்போ வந்து சேர்ந்துருக்குது. நான் சொன்ன 3. அப்புறம் விஜய் சார் அவர் ஒன்று மைண்டில் ஒன்று வச்சுருப்பார். அந்த கால்குலேஷன் படியும் அந்த வியூவை படியும் தான் அவங்க எலெக்ஷனை ஃபேஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அவங்க போட்டிருக்க ஸ்ட்ராட்டஜி வந்து 4வது ஸ்ட்ராட்டஜி. அது என்ன நமக்கு தெரியாட்டா கூட அது 4வது. ஆனால் கூர்ந்து நம்ம கவனிக்கும்போது இந்த 4ஐயும் தவிர்த்து 5வதாக ஒன்று நடக்க போகுதுங்கிறது தான் என் மைண்டில் படுது. ஏன் அது 5வது நடக்கப்படுதுன்னு கேட்டிங்கன்னா, கடந்த கால எலெக்ஷன்லாம், அதாவது வந்து நமக்கு இந்த வீடியோ பார்க்குறவங்களும் சரி, இந்த வீடியோவில் பேசிகிட்டு இருக்க எனக்கும் சரி, நமக்கெல்லாம் நினைவு தெரிஞ்சு நம்ம தமிழ்நாடு எலெக்ஷனை பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுதுலாம் முக்கியமான காரணியாக வந்து தமிழ்நாட்டுடைய தாய்மார்கள் ஓட்டு, அதாவது பெண்கள் ஓட்டு வந்து அரசியலில் வந்து யார் அரசை அமைக்கணும் அப்படிங்கிறதுல வந்து அவங்க ரொம்ப தெளிவாக ஓட்டை போட்டிருக்காங்கன்றது மறுக்க முடியாத ஒரு உண்மை. அது கடந்த கால எலெக்ஷன் எடுத்து பார்த்தா தெரியும். பெண்களுடைய பங்களிப்பு மிகவும் தீவிரமாக இருக்கும். அதே மாதிரி நன்றாக படித்த, அதே மாதிரி அரசியலை பற்றின தெளிவு உள்ளவர்களுடைய விஷயமும் எலெக்ஷனுக்கு அப்புறம் அந்த ஓட்டையே மாற்றிருக்கு. இவங்க தான் வருவாங்கன்னு நினைக்கும்போது வேற ஒருத்தர் வருவாங்க, இந்த கட்சி தான் வரும்னு சொல்லும்போது வேற ஒரு கட்சி வரும். இது வந்து கடந்த முறை நடந்த எலெக்ஷனில் பல ரிசல்ட்டில் இதே மாதிரி வந்திருக்குது. இன்னும் சொல்லப்போனால் ஒரு கட்டத்தில் வந்து ஜெயலலிதா அம்மா அதாவது ஏடிஎம்கேல வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொன்னப்போ அந்த நேரத்தில் அந்த ஏடிஎம்கே தான் ஆட்சிக்கு வந்தது. கடந்த முறை வந்து கூட நமக்கு எலெக்ஷனில் வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி தான் அப்படின்னு மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அவர் தான் சிஎம் ஆனார். திமுக தான் அதிகமான ஓட்டு வாங்கி ஜெயித்தாங்க. ஸோ இங்கே நம்மளுடைய மக்கள் எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிற மாதிரி அவங்க எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஸோ எல்லாத்தையும் கூட்டு கழித்து பார்க்கும்போது நம்ம ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு சட்டசபை எலெக்ஷன்லேயும் மக்களுடைய மனசு வந்து டிசைட் பண்ணிட்டு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க வெயிட் பண்ணுற ஒன்லி ஃபார் த எலெக்ஷன் டேட் தான் அவங்க. ஸோ எலெக்ஷன் டேட் அன்றைக்கி தெளிவாக போய் அன்றைக்கி தான் நம்ம போலிங்கில் எவ்வளோ சதவீதம் ஓட்டு பதிவாயிருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அது அதிகமான சதவீதத்தில் பதிவாயிருந்தால் மக்கள் திரண்டு வந்து ஓட்டளிச்சிருக்காங்கன்னு. அந்த திரண்டு வந்து மக்கள் ஓட்டளித்தாலே கண்டிப்பாக யாரோ ஒருத்தர் தான் சாலிடாக வந்து ஆட்சி அமைச்சிருக்காங்க. இது வரைக்கும் நடந்த தமிழக சட்டசபை தேர்தலில் என் நாலேஜுக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறது. ஸோ இந்த தடவை எலெக்ஷனில் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து இப்போ எஸ்ஐஆர்லாம் வந்து ஓட்டுப்பட்டியலாம் திருத்தப்பட்டிருந்தா கூட இந்த தடவை வந்து போலிங் வந்து சாலிடாக இருக்கும் அப்படிங்கிறது மட்டும்தான் தெரியுது. ஏன்னா புது ஓட்டர்ஸ் ஓட்டு போட வருவாங்க, யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் ஓட்டு போட வருவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த அரசியலில் ஒரு மாற்றத்தை, அதாவது வந்து விஜய் அவர்கள் அரசியலுக்குள்ளே வந்ததால் அவரும் எலெக்ஷனில் போட்டியிடுறதால ஒரு பெரிய மாற்றம் நடக்க போதும் அப்படின்னு சொல்லி ஒரு வைப்ரேஷன் வந்து
சோஷியல் மீடியாக்களில் நிறைய வைப்ஸ் அந்த கிளப்பி வச்சுருக்க டயத்தில் மக்கள் எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிட்டு அவங்க ஓட்டு போட வந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க மனநிலைமை என்னங்கிறது தான் நான் சொன்ன 5வது ஃபேக்டர். அதே போல் காலம், சூழல் ஒரு மேஜிக் நடக்கும் அப்படின்றது. ஸோ அப்படி இப்படின்னு எல்லாம் கணக்கு பண்ணி பார்த்து நாம் முதல்ல சொன்ன 3 காரணி, அப்புறம் தவேக போட்டிருக்கிற அவங்களுடைய கணக்குப்படி 4வது காரணி, இதுபோக 5வதாக அந்த மக்கள் மனநிலையும் அன்றைக்கி எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு வாரத்தில் நடக்கக்கூடிய அங்கே மக்கள் மத்தியில் ஏற்படக்கூடிய மாறுதல்களும் அவங்க எண்ணத்தில் தோணக்கூடிய விஷயமும், இதையெல்லாம் தாண்டி இந்த நேரம், இந்த வீடியோ பேசிகிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் மக்கள் தெளிவாக எங்கே ஓட்டு போட போகிறோம், எதுக்கு ஓட்டு போட போகிறோம், என்ன காரணத்துக்கு ஓட்டு போடுறோம் தெளிவாக இருப்பாங்க. அதனால் இந்த எலெக்ஷனோட ரிசல்ட்டு யாருமே எதிர்பாராத ஒரு ரிசல்ட்டாக தான் அமையும். அது எல்லோரும் நான் சொன்ன முதல் 3 காரணி இல்லாமல் 4வதாக தவேக போட்டிருக்கக்கூடிய அந்த கணக்கும் இல்லாமல் 5வதாக ஒரு மேஜிக் நடக்குன்றது தான் பல பேருடைய கணிப்பு மட்டும் இல்லை, என்னோட கணிப்பு. இது எப்படி இருக்குன்றதை எலெக்ஷனுக்கு அப்புறம் பார்ப்போம். ஏன் இந்த வீடியோவை இவ்வளோ ஆணித்தரமாக நான் சொல்லி முடிக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜனநாயகன் எலெக்ஷனுக்கு முன்னாடி வராதுன்னு சொன்ன முதல் சேனல் நம்ம சேனல் தான். அந்த முதலாக ஜனநாயகத்துக்கு வந்து படம் ரிலீஸ் ஆகிறது தள்ளி போகுதுன்னு ஒன்று நம்ம சேனலில் தான் ஜனநாயகன் எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் ரிலீஸ்னு கேப்ஷன் வச்சு நம்ம வந்து போட்டோம். அதே மாதிரி படம் இன்ன வரைக்கும் ரிலீஸ் ஆகலை. ஸோ எலெக்ஷன் ரிசல்ட்டு எல்லாருடைய கணிப்பையும் மீறி வேறு ஒரு மேஜிக்காக நடக்க போகுது அப்படிங்கிறதுல மட்டும் எந்த மாற்று கருத்தும் இல்லை. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஏ. வெங்கடேஷ்.